வணக்கம் வணக்கம். நான் ராஜன் பேசுகிறேன். இன்றைக்கு பதிவு என்னன்னாக்கா, ஒரு ஜெண்டர் பற்றி. ஜெண்டர்னா இந்த ஆணும் ஆணும் திருமணம் செய்வது, இந்த பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வது. அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு பதிவாக நான் வந்திருக்கேன். அது என்னென்னா, இப்போது காலகட்டத்தில் ஒரு சில நாட்டில் இது நடக்குது. பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்கிறாங்க, ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன எதிர்காலத்தில் உள்ள பிரச்சனை அப்படின்னு பற்றி தான் நான் பேசுகிறேன். அது என்னென்னா, இவங்க 2 பேருக்கும் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இருந்தாலும் ஒரே பிரச்சனை தான். அவங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டுன்னு சொல்லப்போனால் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? அடுத்தது என்னன்னாக்கா, அவங்க பிள்ளைய தத்து தான் எடுத்துக்க முடியும். தத்து எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய இந்த ரிஜிஸ்டர் ஃபார்மில் நான் பிள்ளையை எடுத்துக்கொண்டேன் பெற்றுக்கொண்டேன் அப்படிலாம் முடியாது. நான் இந்த பிள்ளையை தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்றது தான் வர முடியும். அவங்களால பிள்ளையை பெற்றுக்க முடியாது. அப்போது பிள்ளை வேறு டிஎன்ஏ, இவங்களும் வேறு வேறு டிஎன்ஏ. சரிங்களா? ஒரே மாதிரியும் இருக்க மாட்டாங்க வேறு. ஆனால் அதெல்லாம் போக பிள்ளை குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது குழந்தைக்கு பிரச்சனை தெரியாது. அதை வளர வளர தான் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கும் பொழுது தான் அங்கே உள்ள பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும். ஒரு வகையில் பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்த்துக்கிட்டாலும் ஆனாலும், ஏன்னா பிள்ளைங்க படித்து தானே ஆகணும், பள்ளிக்கூடத்துக்கு போய் தானே ஆகணும், ஏற்றுக்கொள்வாங்க தான் வாத்தியார்கள். ஆனால் என்ன ஆகும்னாக்கா, பிள்ளைங்க வளர வளர நிறையா எதிர்ப்பு கொள்ள வேண்டியது வரும். பிள்ளைங்க ரொம்ப ரூமூஸ் பண்ணுறது, ரொம்ப கிண்டல் கேலி பண்ணுறது. அப்புறம் நாலு பின்ன ஏண்டாடி உன் அப்பா அம்மா பொம்பளையா? அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவான், அடி உன் அப்பா என்ன ஆம்பளையா, அப்பா அம்மா என்ன ஆம்பளையான்னு. அதே மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க, தொம்பாய் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது. தொம்பாயே ஒரு பொம்பளை தான் பார்க்க போனால். ஸோ நான் யாரையும் கிண்டல் பண்ணலை, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக பேசிகிட்ருக்கேன். அப்படி என்னென்னா, இந்த பிள்ளைங்க பாதிக்கப்படுங்க எதிர்காலத்தில். வளர வளர ஒரு காலகட்டம் வரும்போது பிள்ளைங்களுக்கு வெறுப்பு வந்துடும். பெற்றவங்க மேலே வெறுப்பு வரும். அது என்ன வெறுப்புனா, இப்படி ஒன்று துரோகம் பண்ணிட்டாங்களே, எனக்குன்னு இப்படி வந்துட்டாங்களே, இப்படி ஒரு பெற்றவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு வேதனை வரும். அவமானமாக இருக்கும். ஒரு காலகட்டம் வரும்போது பிள்ளைங்க தாங்க முடியலன்னா ஓடியே போயிருங்க, வீட்டு விட்டு ஓடிடுங்க, தனியாக வாழ பார்க்குங்க. என்ன பிரயோஜனம் இப்படி பண்ணி? ஆமாம் இல்லையா? இவங்களும் சுகமாக வாழ முடியாது. ஒரு பெண்ணை திருமணம் செஞ்ச ஒரு ஆண் உருப்படியாக முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவங்க வேறு விதமாக அனுபவிக்கும் பொழுது அது என்ன சுகம்? ஒரு சுகமாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஒரு போலியான சுகத்தை ஒரு சுகமான சுகம் அப்படின்னு நினச்சி வாழும் பொழுது சமுதாயத்துக்கு அது போலி தான். ஆனால் பிள்ளைங்களுக்கு பாதிப்பு. ஒரு காலகட்டம் வரும்போது பிள்ளைங்க என்னாகும்? போயிடுவாங்க, ஓடிடுவாங்க, தனியாக வாழ பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை வேணும்ல. ஸோ அதனால் இவங்களுக்கு கடைசியில் பார்க்க போனால் இந்த பெற்றவங்கன்ற மாதிரி இவங்க வளர்த்தவங்க அனாதையாக தான் இருக்க ஒரு சூழ்நிலை வரும். நான் இது சபிக்கலை, இது ஒரு உண்மையை நடக்கக்கூடிய ஒரு தருணம்தான் இது. நல்லா யோசித்து பார்த்தா, தூர் நோக்கு சிந்தனையில் யோசித்து பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன ஆகும்? கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு அப்பா அம்மா உருப்படியாக அமையலை அப்படின்ற ஒரு வேதனை இருக்க தான் செய்யும். நாளை அவன் தனியாக போயிட்டா கூட அவன் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண்ன்ற மாதிரி கேள்வி வரும். ஒரு கேள்வி சர்ச்சை வரும். ஓகேயா? யார் ஒன்று அப்பா யாருன்னு ஒரு வகையில் எப்படியோ கேள்விப்பட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் எதிர்காலத்தில் பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னால் யோசித்து பார்க்கணும். இவங்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் சுகமாக இருக்கும்.
ஆணும் ஆணும் திருமணம் செய்வதும், இல்லை பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வதும், இல்லை பாய் ஏன்னா தொம்பாய் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதும், அதெல்லாம் இப்போ தான். எதிர்காலத்துக்கு ஆப்பு, சரியான ஆப்பு வரும். வயசாக அதை யோசிக்கணும். வயசாகி அப்புறம் தெரியும் அதோட வேதனை என்னன்னு. யோசித்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ 2 பக்கமும் பிரச்சனை இருக்குது. எதிர்காலத்தில் காலத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஆண்டவன் கொடுத்த ஒரு உருப்படியான ஒரு வழிமுறையை அது பயன்படாமல் போச்சுன்னா பிரச்சனை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது வரும். சரிங்களா? தெய்வம் அத்தனாரு ஈஸ்வரன். ஆமாம், அது வேற, நம்ம வேற. நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். சரிங்களா? ஸோ இன்றைக்கு இதான் பதிவு. நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, இன்னும் ரொம்ப பேர் பேசலை. தயவு செய்து பேசலாமே. ஏன்னா இது ஒரு உண்மையான ஒரு விஷயம், பேசலாம். ஆமாம் இல்லையா? எனக்கு தோணுச்சு, நான் சொல்கிறேன். நான் யாரையும் குத்தம் சொல்லலை. நான் நடக்க போகிறத பற்றி தான் நான் பேசுகிறேன். சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம். யாராவது தப்பாக பேசியிருந்தேன், உங்களுக்கு நான் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உண்மையை தான் சொன்னேன். சரிங்களா? பார்ப்போம். பாய்.